120 தென்னை மரத்தில் 100 மரம் சுத்தமாக வேரோடு சாய்ந்து விட்டது. அதில் உள்ள கொட்டாய் மற்ற எல்லாமே ரொம்ப சேதாரமாகிவிட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து விட்டது. ஆளுக பிழைச்சதே ரொம்ப அருது. என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலை. வாழ்வாதாரமும் சுத்தமாக போச்சு. நீ இந்த தினம் போட்டு கிளவுறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுமாதிரி வேலை ஆளும் சுத்தமாக இல்லை. இந்த ஆளுகளும் இப்போ வரமாட்டேங்கிறாங்க. சம்பளமும் எல்லாமே 500 600 அப்படி கேட்குறாங்க. இந்த மரத்தை அப்புறப்படுத்துறதுக்கே லட்சக்கணக்கான ரூபா தேவைப்படுது. அதுக்கப்புறம் தினம் போட்டு அதை கிளப்பி அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து காய்க்கிறதுக்கு அது குறையும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலை. அது பசங்க படிப்பு இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறேன்னே ஒன்றும் புரியலை. இதுக்கு யார் தான் தீர்வுன்னு தெரியலை. கடவுள் இயற்கையை நம்மளால் ஜெயிக்க முடியலை. இயற்கையை அழிச்சிட்டு போயிடுச்சு. அதை இந்த மத்திய மாநில அரசு தான் அந்த மக்களை கவர்ந்து விடணும். நான் இது கவர் பண்ணுறது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பைங்கால் கிராமத்துலேருந்து இது பண்ணுறேன். நெருக்கி பைங்காலோட இதுவே மொத்த வாழ்வாதாரமும் அவுட் ஆயிடுச்சு. கேள்விக்குறியாக இருக்குது. மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. அந்த கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும்.